ஹே தேட் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தீப். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசானில் வந்து என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் இந்த ரீசன்ட் டைம்ஸில் இந்த ஜான்வரி மந்தில் என்னென்ன வந்திருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு 5 ரோல்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் சென்னை அண்ட் பெங்களூர். அண்ட் ஒரே ஒரு ரோல் மட்டும் பெர்மனன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம். நீங்கள் ஆஃபீஸ் பண்ண அவசியம் இல்லை. 5 நாளுமே வீட்டிலேருந்தே வேலை பார்த்துக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற 5 ஜாப்மே வந்து லெவல் 3 பெர்மனன்ட் ரோல் தான். ஸோ அதனால் உங்களுக்கு பேக்கேஜ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான பேக்கேஜே இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ரோல் வந்து ப்ராசஸ் அசிஸ்டன்ட். இந்த ரோல் வந்து என்ட்ரி லெவல் ரோல். இதுக்கு வந்து எந்த ஒரு ப்ரியோர் நாலேஜ் ஆர் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி எந்த இதுவுமே தேவைப்படாது. உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து ஒரு ஃப்ளூயன்சி இருக்கணும் அண்ட் பேசிக்காக எக்ஸல் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான் வந்து அந்த குவாலிஃபிகேஷன்லேயே போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக இருக்காது. பட் இந்த ரோலில் வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் வந்து இருக்கும். டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். எக்ஸலோட பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலே இந்த ரோல் வந்து நீங்கள் ஈஸியாக செலக்ட் ஆகலாம். பட் L3 அப்படின்றதுனால கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாம் 2 ஆன்லைனில் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த ரோல் வந்து 5 டேஸ்மே ஆஃபீஸ் போகணும் அண்ட் ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்து பெங்களூர். அடுத்த ரோல் வந்து குவாலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். நான் உங்களுக்கு ஜாபோட ஐடியும் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரோலும் வந்து உங்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் மாற்றி மாற்றி தான் போடுவாங்க. அண்ட் உங்களுக்கு 2 நாள் கண்டினியூவாக லீவ் இருக்கும். ஸோ அதுவும் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ரோலுக்கு வந்து என்ன அப்படின்னா, அவங்க வந்து கொஞ்சம் இன்ஜினியரிங் படித்தவங்களை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதுலேயும் வந்து போன ரோல் மாதிரியே பெருசாக ஸ்கில்ஸ் எதுவும் போடலை. எக்ஸல் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸல் ஓரளவுக்கு நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க, பேசிக்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா கற்றுக்கிட்டீங்கனாலே நீங்கள் இதுக்கும் வந்து எலிஜிபிள் தான். இந்த ரோலுக்கும் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு பெங்களூர் தான். அடுத்த ரோல் வந்து ஆட்டோமேஷன் அனலிஸ்ட். நான் அந்த ஒரே ஒரு ரோல் வந்து வர்ச்சுவல் ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னல. ஸோ அந்த ரோல் வந்து இதுதான். ஸோ இந்த ரோல் வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் வரணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் 5 நாளுமே வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாம். இந்த ரோலோட பேசிக் குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி அப்படின்றத மட்டும் தான் போட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் கூட அவங்க ப்ரிஃபர் பண்ணல. எந்த பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிலீஷில் வந்து ஃப்ளூயன்ஸ் இருக்கணும் அப்படின்றது. தென் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ப்ராடக்ட்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு போட்டிருக்காங்க. நான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து நல்ல டீப் நாலேஜ் இருக்குன்னு அவசியம் இல்லை. எக்ஸல் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். அடுத்த ரோல் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் டெக்னீஷியன். இந்த ரோலோட ஒர்க் லொகேஷன் வந்து சென்னை தான். இந்த ரோல் வந்து உங்களுக்கு டெஸ்டிங்கோட ரோல் மாதிரி தான் வரும். பட் இதில் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா, இவங்க வந்து பிடெக் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும் தான் இந்த ரோல் வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு இதிலே போட்டிருப்பாங்க டெஸ்ட் பிளான்ஸ் அண்ட் டெஸ்ட் கேசஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது. ஸோ பேசிக்காக என்னன்னா, மேனுவல் டெஸ்டிங்கோட எல்லா கான்செப்ட்ஸும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பட் அது படிக்கிறது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. நீங்கள் ஒரு 1 வீக் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். ஆஸ் ஐ செட், இது L3 ரோல்ஸ் இது எல்லாமே அப்படின்றதுனால கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாம் 2 எக்ஸாமாவது இருக்கும். 2மே ஆன்லைனில் தான் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எலிஜிபிள் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் லிங்க் வரும். பிடெக் இல்லாமல் MCA இல்லை MSc IT படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள் தான் இந்த ரோலுக்கு. அடுத்த ரோல் வந்து அக்கௌண்டன்ட் ஸ்பெஷலிஸ்ட். இதுவும் வந்து சென்னை பேஸ் பண்ண ரோல் தான். இதில் உங்களுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, பிஸ்னஸ் டிசிப்ளினில் வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு போட்டிருக்காங்க. அண்ட் 0 to 1 year எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் எக்ஸலண்ட்டாக இருக்கணும். அண்ட் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இதெல்லாம் தான் போட்டிருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், மறுபடியும் அதே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ், எக்ஸல், வேர்ட், பவர் பாயிண்ட். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷனில் MBA போட்டிருக்காங்க. பட் ஸ்டில் நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் இந்த ரோலுக்கு கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் டிசிப்ளினில் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் BBA இல்லை MBA முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ரோல் உங்களுக்கு வந்து ஆப்டாக இருக்கும். பிகாஸ் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறதே வந்து இந்த பிஸ்னஸ் டிசிப்ளின்ல தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்த 5 ரோல்லையுமே ரொம்ப காமனாக கேட்ட இந்த ஸ்கில் வந்து எக்ஸல் தான். எக்ஸல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக இருக்கலாம். இந்த டேட்டா ட்ரிவன் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா ரோல்ஸ்லையுமே வந்து எக்ஸல் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. அதனால் வந்து எக்ஸல் வந்து நீங்கள் கற்றுக்குங்க. எக்ஸல் வந்து உங்களுக்கு பேசிக்கே தெரியாது, நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணதில்லை, எக்ஸலே எனக்கு தெரியாது அப்படின்னா W3 ஸ்கூல்ஸ்லேயே வந்து எக்ஸலுக்கு தனியாக ஒரு பேஜே இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து பேசிக்ஸ் எல்லாத்தையுமே அதிலே நீங்கள் கற்றுக்கலாம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் டிஎம்ல வந்து நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தீங்க, லைக் ப்ரோ இந்த மாதிரி அமேசானில் ஓப்பனிங் இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அவங்க எல்லாருக்கும் காமனாக ஒரு தேவைப்படுற மாதிரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நான் கொடுக்குற லிங்க்லேயே வந்து ஹோம் பேஜ் போயிட்டு அதிலே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும். அதில் வந்து less than 1 year கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதிலே லொக்கேஷன் எல்லாமே வந்து கேட்கும். அதிலே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சென்னையில் என்னென்ன ஓப்பனிங் இருக்குது, பெங்களூரில் என்னென்ன ஓப்பனிங் புதுசாக வந்திருக்கு அப்படின்றது வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதிலே வந்து மோஸ்ட் ரீசெண்ட் கொடுத்து ஃபில்டர் பண்ணி வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பை.